வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. குரூப் 2க்கான மெயின்ஸோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த சிலபஸ் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்றது தனித்தனியா நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு முன்னாடியே கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? சோ அதோட சிலபஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஆன்சர் யாருக்குமே இல்ல. சோ அதோட ஆன்சர் தான் இப்ப நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? சோ குரூப் 2க்கான மெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா இருக்க போகுது. சோ குரூப் 2 குரூப் 2A. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா குரூப் 2 மட்டும் தான் டிஸ்கிரிப்டிவ், குரூப் 2A வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த குரூப் 2A பாத்தீங்க, குரூப் 2க்கான சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸோட சிலபஸ் எக்ஸாம்ன்றது எவ்வளவு மார்க்குக்கு இருக்க போகுதுன்னா 300 மார்க்ஸுக்கு இருக்க போகுது. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகேவா? சோ 300 மார்க்ஸுக்கு அது இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றதுதான். சோ ஆக்சுவலா இந்த சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. அதோட இல்லாம எவ்வளவு மார்க்ஸுக்கு அந்த கொஸ்டின்ஸ்ன்றது வரப்போகுது அப்படின்றதுமே சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் 1. ஸோ மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஓகேவா? இந்தியாவுடைய மாடர்ன் ஹிஸ்டரி, இந்தியாவுடைய இந்தியாவுடைய வரலாறு மற்றும் அதோடைய தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஐஎன்எம்ல படிப்பீங்க இல்லையா? ஸோ ஐஎன்எம்ல படிக்கிற அதே டாபிக் தான் இதுலயுமே கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே புதுசாலாம் ஒண்ணு கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன படிக்க போறீங்க அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். நம்மளோட பிரிலிம் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் கிடையாது, பட் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ரிலேட்டடான கொஸ்டின் வரும். இதுல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னா அவங்க கொடுத்துருக்கிறது போர்த்துகீஸ் பத்தி படிங்கன்னு சொல்லியிருக்காங்க, டச் பத்தி படிங்க, இங்கிலீஷ் பத்தி படிங்க, டேனிஷ், பிரெஞ்சு பத்தி இவங்களை பத்தி எல்லாம் படிங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் இதோட சிலபஸா இருக்க போகுது. ஒரு நிமிஷம். சோ அதுதான் இதோட சிலபஸா இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேலூர் முனிட்டி. சோ வேலூர் முனிட்டி, வேலூர் கழகம், அப்புறம் வந்து சவுத் இந்தியன் ரிபலின், இதெல்லாம் நம்ம எங்க பார்ப்போம்? பாலிகார், இதெல்லாம் வந்து யூனிட் 8ல பார்ப்போமா? அதே தான் இதுலயும் வரப்போகுது. ஓகேவா? சோ யூனிட் 8ல இந்த டாபிக் எல்லாம் பார்த்திருப்போம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காந்திய நேரா. காந்திய நேராலாம் எதுல பார்த்திருப்போம்? ஐஎன்எம்ல பார்த்திருப்போமா? சோ ஐஎன்எம்மோட டாபிக் தான். சோ நீங்க இதெல்லாம் டீகோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு பிரிலிம்ஸோட சிலபஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, மெயின்ஸ்லயும் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. சோ இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நம்ம எதிராலையும் சொல்ல முடியாது. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்ட்ரா இதுல கொடுத்துருக்காங்க. சோ அதுல வந்து நம்ம வந்து உள்ளவே படிப்போம். சோ எஜுகேஷன் சிஸ்டம் படிக்கும்போது யூனிட் 9ல எஜுகேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு படிக்கும்போது நம்ம கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பத்தியுமே படிச்சிருப்போம். கரெக்டா? சோ அதுல இப்ப இதுல ஸ்பெசிபிக்காவே அதை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானே தவிர பாக்கி எல்லாமே அப்படியே எதுல நீங்க பிரிலிம்ஸ்ல என்ன டாபிக் பார்த்தோமோ அதுதான் இதுலயும் இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி. சோ தமிழ் சொசைட்டின்னு எடுத்துக்கும் போது நம்ம எதெல்லாம் பார்க்கலாம்னா ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜி எக்ஸிபிஷன் எவிடன்ஸ், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடியில என்னென்ன தொல்லியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது, நெக்ஸ்ட் சங்கம் லிட்ரேச்சர், இதெல்லாம் நம்ம எதுலயே பார்த்துருவோம், யூனிட் 8ல பார்ப்போம் இல்லையா? சோ அதே தான் இதுல தமிழ் சொசைட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் தமிழ், திருக்குறள். சோ திருக்குறளுக்கான இந்த டாபிக் இருக்கு இல்லையா? சோ இது அப்படியே நமக்கு யூனிட் 8ல நமக்கு தனியா ஒரு 5 பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப இது எல்லாமே எதுலயே இருக்கு, யூனிட் 8லயே நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக்ஸ் தான். சோ அதனால புதுசா படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோசியல், பொலிட்டிக்கல், ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1920, வள்ளலார் பத்தி, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் பத்தி. சோ இதெல்லாமே எங்கே இருக்கு? அகைன் யூனிட் 8ல நம்ம ஹிஸ்டரி பார்ட்ல பார்ப்போம். ஓகேவா? தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம 10th புக்ல எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுலயே நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் தனித்தமிழ் இயக்கமா இருக்கட்டும், இல்லாட்டி திராவிடியன் மூவ்மெண்ட், இதெல்லாமே நமக்கு யூனிட் 8லயே இருக்கு. ஓகேவா? சோ தமிழ் சொசைட்டி நமக்கு கொடுத்திருக்கிறது, தமிழ் சொசைட்டி கிறிஸ்டியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் கொடுத்திருக்கிறது அப்படியே நமக்கான யூனிட் 8 டாப். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ். இந்த சோசியல் இஷ்யூஸ் தான் நமக்கு புதுசான டாபிக் சொல்லலாம், பட் சோசியல் இஷ்யூஸ் அவ்வளவு கஷ்டமான டாபிக் அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ நமக்கு வந்து சோசியல் இஷ்யூஸா நான் இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா அதிகமா மக்கள் தொகை அதிகரிப்புனால என்னென்ன பாதிப்புலாம் நமக்கு வருது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அர்பன் அண்ட் ரூரல் டிஸ்பாரிட்டி. ஸோ நகரப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, கிராமங்கள் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அது ஒரு சோசியல் ப்ராப்ளம் தான். கரெக்டா? ஸோ அதை பத்தி அட்ரஸ் பண்றதா இருக்கட்டும். அடுத்து சைல்ட் லேபர். ஸோ இது எல்லாமே நமக்கு டே டு டே லைஃப்லயும் சரி, நம்ம சின்ன வயசுல நிறைய இதை பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் மட்டும் எடுத்து எக்ஸ்ட்ரா படிச்சுட்டோம்னாலே போதும், நம்ம இந்த 3rd யூனிட்டுமே ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம போன குரூப் 2 மெயின்ஸ்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால இது புதுசும் கிடையாது நமக்கு. ஓகேவா? ஸோ அதனால இதுவுமே அவ்வளவு பெரிய டாபிக்ஸும் கிடையாது, இதுவுமே ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்மே நமக்கு ஆல்ரெடி இந்த டாபிக் தான். ஸோ நீங்க பிலிம்ஸ்ல என்னன்னா பியூர் சயின்ஸா படிப்பீங்க. ஓகேவா? ஸோ பியூர் சயின்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
பயாலஜி. ஸோ இதுல இருக்க பேசிக் டாபிக் படிப்பீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வரும்போது இதோட அப்ளிகேஷன் எல்லாமே இதுல படிப்பீங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில படிப்பீங்க. அதோட என்னென்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கணும்ன்றதையும் அவங்க ப்ரிசைஸா கொடுத்துட்டாங்க. ரொபோட்டிக்ஸ் பத்தி படிக்க போறீங்க, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் பத்தி படிக்க போறீங்க, நியூக்ளியர் எனர்ஜி பத்தி படிக்க போறீங்க, எல்பிஜி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அது மாதிரி கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன மாதிரியான விஷயம்லாம் உள்ள கொண்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் தான் படிக்க போறீங்க. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுல அவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸ் மட்டும் படிச்சாலே நம்ம போதும். ஓகேவா? ஸோ அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 4th யூனிட்டா இருக்க போகுது. நெக்ஸ்ட் 5th யூனிட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்னு சொல்லலாம். ஏன்னா இதோட மார்க் பாத்தீங்க அப்படின்னா 60 மார்க்குக்கு 5th யூனிட்ல இருந்து மட்டுமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5th யூனிட்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பாலிட்டி. ஓகேவா? ஸோ பாலிட்டி நம்ம என்னெல்லாம் படிச்சிருப்போம், ஸோ ஷெட்யூல்ஸ் பத்தி படிச்சிருப்போம், ஆர்டிகல்ஸ் பத்தி படிச்சிருப்போம், நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் 5th யூனிட்டா வரப்போகுது. ஸோ இதுல அவங்க மேல டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸ்ன்ற பார்ட் தான் நம்ம புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பாலிட்டின்னு படிக்கும் போது பேசிக்கா நம்ம கான்ஸ்டிடியூஷன் பத்தி மட்டும் படிச்சுட்டு விட்டுரும். கரெக்டா? நம்மளுடைய பிரிலிம்ஸோட சிலபஸ்லயும் அது மட்டும் தான் இருக்கும். ஆனா கவர்னன்ஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கவர்னன்ஸ் லைக் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்படி செயல்படுறாரு, ஸோ அவருக்கான வேலைகள்லாம் என்ன, முனிசிபல் ஆஃபீஸ் எப்படி செயல்படுது, ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கவர்னன்ஸ். ஸோ இதுல லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே கவர்னன்ஸ்ல வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம யூனிட் 9ல பாத்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் அப்படின்றது இருக்குமா, ஸோ அது இதுல ஒரு டாபிக்காவே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு. ஓகேவா? ஸோ இது கவர்னன்ஸ் டாபிக். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம பிரிலிம்ஸ்லயுமே படிச்சிரும். ஸோ அதே தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, என்விரான்மெண்ட் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட்ல இருக்க ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் இங்க ஆட் பண்ணிருக்காங்க. இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஐயூசிஎன் பத்தி, சிஐடிஎஸ் பத்தி, வேர்ல்டு வைடு ஃபண்ட், இதை பத்திலாம் நமக்கு எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு எதுல கிடையாதுன்னா பிரிலிம்ஸ்ல கிடையாது, அதை நம்ம மெயின்ஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குரூப் 1 நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக் எதுல வரும், குரூப் 1 மெயின்ஸ்லயுமே ஆக்சுவலா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் தூக்கி இப்ப குரூப் 2லயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7. ஸோ யூனிட் 7 பாத்தீங்க அப்படின்னா இந்தியா எக்கனாமி. ஓகேவா? ஸோ இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றது எப்படி இருக்குது அண்ட் தமிழ்நாடோட எக்கனாமி எப்படி இருக்கு. ஸோ இதுல நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? நம்மளோட பிரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பத்தி கிடையாது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க அண்ட் இந்தியா இன்டர்நேஷனல் லேபர் யூனியன் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய குரூப் 2க்கான மெயின் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரிலிம் சிலபஸே தான் இருக்க போது, எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன டாபிக்ஸ் ஆட் ஆயிருக்கு. அவ்வளவுதானே தவிர புதுசா நீங்க எதுவுமே படிக்கணும்ன்ற அவசியம் கூட. நீங்க பிரிலிம்ஸ் படிக்கும் போது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ்ன்றது அவ்வளவு கஷ்டமா இருக்க போறது இல்லை. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இதுல உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை, ப்ளூ பிரிண்ட் மாதிரி நமக்கு எதுவுமே கொடுத்தது இல்லை. யூனிட் 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 40 மார்க்ஸுக்கு வரப்போகுது, அண்ட் யூனிட் 2ல இருந்து 30 மார்க்ஸ் வரப்போகுது, யூனிட் 3ல இருந்து 50 மார்க்ஸுக்கு வரப்போகுது, யூனிட் 4 அகைன் 40 மார்க்ஸ் வரப்போகுது, யூனிட் 5 பாத்தீங்கன்னா 60. ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எது கொடுத்துருக்காங்க, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 6ல இருந்து 40 மார்க்ஸ் அண்ட் யூனிட் 7ல இருந்து 40 மார்க்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு பேட்டர்னாக இருக்க போகுது. ஸோ அண்ட் கொஸ்டினோட பேட்டர்ன் பத்தி இந்த டீட்டெயிலுமே சொல்லலை. 10 மார்க் கொஸ்டினா இருக்க போதா இல்லை 15 மார்க் கொஸ்டினா இருக்க போதா இல்லை அப்படின்ற எந்த ஒரு பேட்டர்னுமே நமக்கு தெரியல. அது இனிமேலுக்கு வெளியிடுவாங்களா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் குரூப் 2க்கான மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குரூப் 2A மெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பா தான் இருக்க போகுது. மொத்தம் 200 கொஸ்டின் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டின்ல ஜிஎஸ் பார்ட்ல இருந்து எவ்வளவு வரப்போகுது, 100 கொஸ்டின் வரப்போகுது. அண்ட் தென் ரீசனிங்ல இருந்து 40 கொஸ்டின், லாங்குவேஜ்ல இருந்து 60 கொஸ்டின். ஸோ இதுதான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருந்த போது என்ன சொல்லியிருந்தாங்க, குரூப் 2 மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவா இருக்க போது அதுல டாபிக்ஸா ஜிஎஸ், ரீசனிங், லாங்குவேஜ் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸுமே பிரிச்சிருக்காங்க. கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் ஜிஎஸ், 100 கொஸ்டின் ரீசனிங், 60 கொஸ்டின் லாங்குவேஜ் அப்படின்றது. ஸோ நீங்க ஜிஎஸ் ஓட பேட்டர்ன், ஜிஎஸ் ஓட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 2க்கான சிலபஸ் என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ என்னன்னா டாபிக்ஸை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர இல்லாட்டி மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி டாபிக்ஸ் நீங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு என்ன பாத்தீங்களோ அதே தான் குரூப் 2A மெயின்ஸ்க்கான ஜிஎஸ் சிலபஸாகவும் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுடைய மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ ஆனா இதுல என்னன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் பார்க்கும்போது நம்ம இந்தியன் ஹிஸ்டரி சேர்த்து படிக்க வேண்டியதாக தான் இருக்கு.
ஸோ என்னதான் நம்மளோட டைட்டில் வந்து மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்திருந்தாலும் உள்ள இருக்க சிலபஸ் நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது அது இந்தியாவும் சேர்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பாலிகார் ரிபலியன் பத்தி, அடுத்து வந்து தமிழ்நாடோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பத்தி. ஸோ இதெல்லாமே தமிழ்நாடுல என்னெல்லாம் நடந்ததோ, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 2 பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் புதுசா இருக்கேன்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. அதுல வந்து நமக்கு பாலிட்டி கவர்னன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா குரூப் 2 மெயின்ஸுக்கு. ஸோ அதே தான் இதுல கவர்னன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடோட கவர்னன்ஸ் பத்தி படிக்கிறதா என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு குரூப் 2 யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது 30 கொஸ்டினுக்கு வரப்போகுது அப்படின்றான். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சேலியன் ஃபியூச்சர்ஸ் சேலியன் ஃபியூச்சர் நம்ம பாலிட்டில பார்த்திருப்போம், பிரியாம்பிள் பத்தி பார்த்திருப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ பாலிட்டி சிலபஸ் பிளஸ் கவர்னன்ஸோட சிலபஸ் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன கொடுத்துருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நம்ம 2 மெயின்ஸ்லயும் பார்த்தோம் இல்லையா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது. ஸோ அதே தான் இதுலயும். ஸோ இதுல வந்து சில டாபிக்ஸ் வந்து கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம இன்னும் எலாபரேட்டா படிப்போம். இதுல கம்மியா கொடுத்துருக்காங்க சிலபஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமி. ஓகேவா? ஸோ எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ். அது சோசியல் இஷ்யூஸ் எக்கனாமின்றது தனித்தனி யூனிட் தான் இருந்தது. இதுல ரெண்டு மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல இல்லாததுல இது என்ன இல்லை அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பத்தி நமக்கு இதுல மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோட ஜியோகிராஃபி எப்படி இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஸோ லொகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே. ஸோ இதுல என்னன்னா என்விரான்மெண்ட்டும் அடங்குது. ஓகேவா? உங்களுக்கு டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இந்த 5 டாபிக் தான் 5 யூனிட் தான் உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கான ஜிஎஸ் சிலபஸா இருக்க போகுது. ஸோ இதுல நீங்க டைட்டில்ஸை மட்டும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா ஒரு விஷயம் புரியும் என்னன்னா தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாவும் நீங்க என்னன்னு படிச்சிருப்பீங்க இந்தியாவும் படிச்சிருப்பீங்க தமிழ்நாடு பத்தியும் படிச்சிருப்பீங்க. ஆனா குரூப் 2A மெயின்ஸ்னு வரும்போது தமிழ்நாடுக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா போதும். ஆனா 2 மெயின்ஸுக்கு நான் தமிழ்நாடுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. அது இந்தியா தமிழ்நாடு ரெண்டு தான் படிச்சாகணும். குரூப் 2A மெயின்ஸுக்கு மட்டும் தான் தமிழ்நாடு அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா டைட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற வேர்டு மட்டும் தான் இருக்கும். இந்தியா பத்தி அவங்க பேசிருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ குரூப் 2A மெயின்ஸுக்கு நான் தமிழ்நாடுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரேன். ஓகேவா? ஸோ அண்ட் இதுல ஜிஎஸ்ல எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வரப்போகுதுன்றதும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ்ல நமக்கு அந்த ஒரு விஷயம் இருக்காது. இது மெயின்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 1ல 20 கொஸ்டின் வரப்போகுது, யூனிட் 2ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் வரப்போகுது, யூனிட் 3ல இருந்து 15 கொஸ்டின் வரப்போகுது சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து, அண்ட் யூனிட் 4ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது, யூனிட் 5ல இருந்து 15 கொஸ்டின் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ எதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஜிஎஸ் சிலபஸ். அண்ட் தென் ரீசனிங். ஸோ ரீசனிங் அப்படின்றது உங்களுக்கு மொத்தம் 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 27 டாபிக்ல இருந்தா 40 கொஸ்டின் வரப்போகுது. அப்போ ஒரு டாபிக்ல இருந்து அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீசனிங் டாபிக் எல்லாம் பார்க்க புதுசா இருக்கேன்னு கேட்டா இல்ல. ஓகேவா? நம்மளுடைய பேங்கிங் சிலபஸ் தான் அப்படியே இங்க எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா? பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல ரீசனிங் டாபிக் எல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா ரீசனிங் டாபிக்குமே இதுல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்துக்கிட்டாலே போதும். அண்ட் பேசிக் கொஸ்டினா தான் இது வரப்போகுது. ரீசனிங் அப்படின்றது உங்களுக்கு மேக்ஸ் அளவுக்கு கஷ்டமா இருக்காது. ஸோ லாஜிக்கலா உங்களால திங்க் பண்ண வரும் அப்படின்னா ரீசனிங் ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? ஸோ இதுல மொத்தம் 27 டாபிக் இருக்கு. அது என்னன்றது பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் லாங்குவேஜ். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது லாங்குவேஜோட சிலபஸ் என்னவா இருக்க போகுது. ப்ரிலிம்ஸோட சிலபஸ் தான் அதே அப்படியே மெயின்ஸா வரப்போகுது அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அது கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி நீங்க கிராமர் மட்டும் படிச்சா போதும். இலக்கியமோ ஒரே நடைய தேவையில்லை. அது மாதிரி இங்கிலீஷா இருந்தது அப்படின்னா ப்ரோஸ் போயம் தேவையில்லை. எது மட்டும் படிச்சா போதும் தமிழ்ல இலக்கணம் படிச்சா போதும், இங்கிலீஷ்ல கிராமர் படிச்சா போதும். ஓகேவா? சோ உங்களுக்கு பிலிம்ஸோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட் ஏல தான் நமக்கு என்ன இருக்கும் கிராமர் பார்ட் இருக்கும் இல்லையா? சோ அதே கிராமர் பார்ட் தான் தமிழ்லயும் வச்சிருக்காங்க. சோ தமிழ்ல இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21 டாபிக்ஸ் வந்து பார்ட் ஏல வச்சிருப்பாங்க. சோ அதே டாபிக் தான் நமக்கு மெயின்ஸ்லயும் வரப்போகுது. சோ அதே மாதிரி இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 22 டாபிக் தான் என்னவா இருக்க போகுது கிராமர்ல இருக்க போது. அதே டாபிக் தான் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்தவரை லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமர் மட்டும் படிச்சாலே போதும், நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த 200 கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் இது ரெண்டுத்திலயுமே சேர்த்து நம்ம அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கிராமர் அப்படின்றது எல்லாருக்குமே ஈஸியா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கும் அதே மாதிரி தான். ஸோ இது ரெண்டுமே பிராக்டிஸ் மட்டும் இருந்தாலே போதும். நீங்க படிக்க வேண்டியது அப்படின்றது இந்த 5 யூனிட் மட்டும் தான். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க அழகா எழுதிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சிலபஸா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம அகாடமியில பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 2A
நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த நியூ பேட்ச் அப்படின்றது குரூப் 4 முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அகாடமிக் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்றது இருக்கு. அதையுமே நீங்க அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, சிலபஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அகாடமிக் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது உங்கள்கிட்ட இருந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.